சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இன்று தமிழக சட்டப்பேரவை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் அவரது ஆதரவாளர்களும் கருப்பு சட்டை அணிந்து வந்துள்ளனர். ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு அருகாமையில் ஓபிஎஸ் அவர்கள் கருப்பு சட்டை அணியாமல் வெள்ளை சட்டையில் அணிந்து உட்கார்ந்திருந்தார். குறிப்பாக சட்டசபையில் அதிமுகவினர்கள் கருப்பு சட்டை அணிந்ததற்கு காரணம், நேற்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிமுகவின் உறுப்பினர்களை பேச அனுமதிக்காததற்கு காரணம்தான் என்றும், சட்டசபையில் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனைகள் பற்றியான விளக்கத்தை தமிழக அரசு கொடுக்காததற்கான காரணத்திற்காகத்தான் இன்று கருப்பு சட்டை அணிந்து வந்ததாக தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நல்ல வேளை கருப்பு சட்டை அணிந்தார்கள், காவிச்சட்டை அணியவில்லை என்று பேசியிருந்ததற்கு உடனடியாக அவை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே வெளிநடப்பு செய்தார்கள். ஆனால் இங்குதான் நாம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை பார்க்க வேண்டும். என்னதான் அதிமுகவிலிருந்து தனி அணியாக ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றதற்கு பிறகு செங்கோட்டையன் செல்லவில்லை. ஓபிஎஸும் இதற்காக வெளிநடப்பு செய்த பொழுதுதான் செங்கோட்டையன் அவர்கள் சென்றார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் கேட்கலாம், கருப்பு சட்டை ஒன்றும் ஓபிஎஸ் அணியவில்லையே, ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்கலாம். அதிமுகவில் உள்ள அனைத்து ஊடகங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. ஆனால் அதிமுகவின் உட்கட்சியை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையனும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதிமுகவின் மற்ற சட்டசபை உறுப்பினர்களும் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். இன்னும் 12 மாதங்களில் நிச்சயமாக ஓபிஎஸ்ஸிற்கு பின்னால் பெரும் படைகள் செல்லும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சட்டசபையில் வெள்ளை சட்டை அணியாமல் இருந்தாலும் சட்டசபையில் அதிமுகவை பற்றி அவதூறாக பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் சென்றதற்கு பின்னால் தான் செங்கோட்டையனும் மனோஜ் பாண்டியனும் சென்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பினர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்தாலும், அதிமுகவில் பெரும்பான்மையான தொண்டர்களும் உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஓபிஎஸ்ஸிற்கும் செங்கோட்டையனுக்கும் ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சட்டசபையில் அதிமுகவினர்கள் வெளிநடப்பு செய்ததால் காலியான இருக்கையில்தான் அதிமுகவிற்கு எதிராக எந்த ஒரு குரலையும் கொடுக்க முடியாமல் ஆளுங்கட்சியினர்கள் தற்பொழுது அமைதியாக இருந்து இந்த சட்டசபையை நாளைக்கு ஒத்திவைத்திருப்பதாக தெரிய வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து செயல்பட்டால் திமுகவின் ஆட்சியே கலைக்க முடியுமா? 2026இல் திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணை ஏறலாமா என்பதை கூறுங்கள்.